அதிமுகவில் என்னதான் நடக்குது? எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர் அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு ஓபிஎஸ் அவர்களை முழுமையாக ஒதுக்கியாச்சு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பாஜகவோட கூட்டணி போகிறாங்க. அந்த கூட்டணி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஜெல்லாகலன்னு நல்லா தெரியுது. ஆனால் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற இடத்துல எல்லாம் வந்து எங்கள் கூட்டணி ஜெல்லாயிடுச்சு, நாங்கள் ஒற்றுமையாக போகிறோம், எங்கள் கூட்டணி மாபெரும் கூட்டணி, இன்னும் பல கட்சிகள் வந்து இணைவாங்க, எங்களை பார்த்து ஸ்டாலின் பயப்படுறாரு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் கட்சியிலேருந்து ஒருத்தராக கிளம்புற மாதிரியும் தெரியுது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அவங்களெல்லாம் வெளியில் அனுப்புனாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது அன்வர் ராஜா போனார், அடுத்து மைத்ரேயன் திமுகவிற்கு வந்திருக்காரு. ஏன் இந்த படையெடுப்புகள்? அது ஒரு விஷயம், அடிப்படையாக ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு என்னன்னு கேட்டால், அடிப்படை தொண்டர்கள். அடிப்படை தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக பிஜேபியில் சேர்றான், திமுகவில் சேர்றான், தேமுதிகவில் சேர்றான், இப்படி எங்கேயாவது செய்தி வந்திருக்கா? இல்லை. இதுதான் இது வந்து இரட்டை இலை இவுடைய அது ஒரு மந்திர சொல் அதிமுக தொண்டனுக்கு.